ஒரு கரையோரத்தில் ஒரு வயதான கொக்கு ஒன்று விசனமுடன் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. துள்ளி கொண்டிருந்த மீன்களில் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது. நம்மை சும்மா விடாதே, ஆனால் செயலற்று நின்றுள்ளதே, என்னவா இருக்கும் என்று நமக்கேன் என்று இராமல் கொக்கு முன் வந்தது. என்ன கொக்காரே, உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் என்றது. நான் மீனை கொத்தி தின்பவன் தான், ஆனாலும் இன்று எனக்கு மனசு சரியில்லை என்றது கொக்கு. மனசு சரியில்லையா? ஏன் என்றது மீன். அதை ஏன் கேட்குற என்று பிகு பண்ணியது கொக்கு. பரவாயில்ல, சொல்லுங்களே. சொன்னால் உனக்கும் திக் என்றாகும். மீனுக்கு பரபரத்தது. சொன்னால் தானே தெரியும். வற்புறுத்தி கேட்பதாலே சொல்கிறேன். இப்போது ஒரு பெரிய பறவை இங்கே வரப்போகிறது என்று இழுத்தது கொக்கு. வரட்டுமே. என்ன வரட்டுமே? உங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா பிடிச்சிட்டு போகுது. ஐயோ! உடனே அம்மீன் உள்ளே சென்று விட்டது. சில நிமிடங்கள் ஆகியிருக்கும். பல மீன்கள் அதன் முன் துள்ளின. அது மட்டுமா? ஒட்டுமொத்தமாக நீயே எங்களை எல்லாம் அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றேன் என்று கெஞ்சின. அபாயம் சொன்னவனே உபாயமும் சொல்வான் என்று அவைகள் யோசித்து கொக்கிடம் உதவி கேட்டன. நான் என்ன செய்வேன்? என்னால் பெரிய பறவையுடன் சண்டை போட்டு வெல்ல முடியாது. நான் கிழவன். வேண்டுமென்றால் உங்களை இக்குளத்திலிருந்து வேறொரு குளத்துக்கு கொண்டு போகிறேன். அதனால் எனக்கு இந்த தள்ளாத வயதிலும் நட்பெயர் உண்டாகும். நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்றது. மீன்கள் எல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதன் பேச்சை நம்பின. அபாயத்தை அறிந்து சொன்ன நீங்களே உபாயத்தையும் தெரிந்து சொல்லுகிறீர்கள், அப்படியே செய்யுங்கள் என்றன ஒருமித்த குரலில். கொக்குக்கும் கசக்குமா காரியம்? நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்தில் இருந்த மீன்களை எல்லாம் கவி கொண்டு போய் சில மீன்களை தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது. குளத்தில் இருந்த நண்டு ஒன்று இதை கவனித்தது. அதற்கும் வேறு குளத்திற்கு செல்ல உள்ளுக்குள் ஆசையாயிருந்தது. ஓ கொக்கே, என்னையும் அவ்விடத்துக்கு கொண்டு போங்கள் என்று கெஞ்சியது. வருங்காலத்தில் எதுவும் வலிய வரும் என்று உள்ளுக்குள் துள்ளி கொண்ட கொக்கு நண்டையும் கவி கொண்டு பறந்தது. பறக்கும்போது வழியில் மீன்களின் முள்ளுடல்கள் ஆங்காங்கே சிதறியிருப்பதை கண்டது நண்டு. அதற்கு பக் என்றது. அத்துடன் வேறு நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாக கூறி மீன்களை தின்றுவிடும் கொக்கின் வஞ்சகம் நண்டுக்கு சட்டென்று புரிந்துவிட்டது. தன்னிலையும் அப்படித்தானோ? உயிராசையால் நண்டுக்கு ஒரு உபாயம் தோன்றியது. வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல் அதற்கு மூளை வேலை செய்தது. கொக்காரே, நீங்கள் என் மேல் இறக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். அங்கே என் உறவினர்கள் பலர் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவைகளையும் காண்பிப்பேன் என்றது நண்டு. அப்படியா? இன்னும் இருக்கிறதா நண்டுகள்? ஆமாம், எனக்கு உறவினர்கள் அதிகம், பலர் இருக்கிறார்கள். ஆஹா, அதிர்ஷ்டம் என்றால் இப்படிதான் வர வேண்டும் என்று மகிழ்ந்த கொக்கு மீண்டும் நண்டை கவி கொண்டு பழைய குளத்தை நோக்கி பறந்தது. குளத்துக்கு நேராக வரும்போது அதுவரை மண்டு போல் இருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை 2 துண்டு ஆக்கிவிட்டு குளத்து நீரில் விழுந்து உயிர் பிழைத்து கொண்டது. அபாயம் சொன்னவனிடமே உபாயம் கேட்ட மீன்கள் செத்தன.
வஞ்ச மனத்தானின் உபாயமும் அபாயமுமே என்றறிந்து கொன்றுவிட்ட நண்டு பிழைத்தது. இக்கதையினால் அறியப்படும் நீதி, எவரையும் எளிதில் நம்ப வேண்டாம். ஒரு நாட்டின் அரசரிடம் பெரிய யானை ஒன்று இருந்தது. அது எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணி கொண்டே இருக்கும். ஒரு நாள் சேவகர்கள் அந்த யானைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த யானை அதை சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தது. இந்த யானைக்கு என்னதான் ஆச்சு? இன்னைக்கு குளிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, அழுது கொண்டே இருக்கிறது என்று சேவகர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அரசனிடம் சென்று, அரசே, யானை இன்று குளிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்குது. அதற்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்குமோ என்று எங்களுக்கு சந்தேகமாக உள்ளது என்று கூறினார்கள். உடனே அரசர் அமைச்சரிடம் என்ன பிரச்சனை என்று சென்று பார்க்க கட்டளையிட்டார். அமைச்சரும் யானையுடன் சென்று, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு யானை எந்த பதிலும் கூறாமல் அழுது கொண்டே இருந்தது. அதற்கு அமைச்சர் சேவகர்களிடம், இந்த யானையின் தினசரி வாழ்வில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டார். அதற்கு சேவகர்கள், அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நாய்க்குட்டி ஒன்று இந்த யானையிடம் மிகவும் நட்பாக பழகியது. அதை இந்த ஊரில் உள்ள ஒருவர் பார்த்து கொண்டு அந்த நாய்க்குட்டியை விலைக்கு கேட்டார். நாங்களும் அவரிடம் அந்த நாய்க்குட்டியை விற்றுவிட்டோம் என்று கூறினார்கள். அமைச்சர் தான் கேட்டவை அனைத்தும் அரசரிடம் சென்று கூறினார். அமைச்சர் அரசரிடம், அந்த நாய்க்குட்டி மீண்டும் திரும்பி வந்தால் இந்த யானை பழையபடி மாறிவிடும் என்று கூறினார். அப்போது அரசர் அந்த நாய்க்குட்டியை கொண்டு வர கட்டளையிட்டார். சேவகர்கள் ஊர் மக்களிடம் சென்று அரசர் கட்டளை பிறப்பித்துள்ளதை கூறினார்கள். யார் அந்த நாய்க்குட்டியை கொண்டு சென்றார்களோ அவர்கள் இன்றைக்கு அந்த நாய்க்குட்டியை மீண்டும் அரசரிடம் கொண்டு ஒப்படைக்க வேண்டும். இல்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். இதை கேட்ட அந்த நபர், எதற்கு வம்பு? அந்த நாய்க்குட்டியை மீண்டும் கொண்டு அரசவையில் ஒப்படைத்தார். அந்த நாய்க்குட்டியை பார்த்த யானை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. மீண்டும் அந்த யானையும் நாய்க்குட்டியும் நண்பர்களாக இருந்தனர். நட்பை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. உண்மையான நண்பனே மனதிற்கு மகிழ்ச்சியை தருபவன். இதனால் அறியப்படும் நீதி, எதை விட்டு கொடுத்தாலும் நட்பை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. ஒரு சின்ன பையன் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு ரொம்ப பசி எடுத்தது. சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்த அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. உணவு தேடி ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு மாமரம் இருந்துச்சு. உடனே அது மேலே ஏறி பழங்களை பிடுங்கி திங்க ஆரம்பிச்சான். அந்த மாம்பழங்கள் நல்லா பழுக்காததால புளிப்பா இருந்துச்சு. அப்பதான் நல்லா பழுத்த பழங்கள் உச்சி கிளையில இருக்கிறத பார்த்தான். உடனே நல்லா முயற்சி செஞ்சு இன்னும் மேலே ஏறினான். திடீர்னு அந்த கொப்பு உடைஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சான். அப்ப இன்னொரு கிளையை பிடிச்சு தப்பிச்சாவே ரொம்ப பயந்து போயிட்டான். கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க கால் வைக்கவே இடம் இல்லை. தான் அந்தரத்துல தொங்குறத நினைச்சு ரொம்ப பயந்து போன அந்த பையன் உதவி உதவின்னு காடு முழுக்கும் கேட்குற மாதிரி கத்துனான்.
ரொம்ப நேரம் ஆகியும் யாருமே உதவிக்கு வரல. அப்ப அவனோட கை வேர்த்து பிடி நழுவ ஆரம்பிச்சது. அப்ப அங்க வந்த ஒரு தாத்தா ஒருத்தர் ஒரு சின்ன கல்லை எடுத்து அவன் மேல வீசினாரு. உதவி கேட்டு தொங்கிட்டு இருக்கிற என் மேல அவர் எதுக்கு கல்லால் அடிக்கிறாரு அப்படின்னு கோபப்பட்டான். எதுக்கு தாத்தா கல்லால் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். எதுவும் சொல்லாம இன்னொரு கல்லை எடுத்து அவன் மேல போட்டாரு அந்த தாத்தா. இப்ப இன்னும் கொஞ்சம் கோபமா அந்த பையன் தன்னோட பிடியை தளர்த்தி இன்னொரு கிளையையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு அவரை பார்த்து கத்துனான். அப்ப இன்னொரு கல்லை எடுத்து அவன் மேல அடிச்சாரு தாத்தா. இப்ப ரொம்ப கோபமான அந்த பையன் தைரியத்தோட கீழே குதிச்சு அவர்கிட்ட வந்தான். உதவின்னு கேட்டு தொங்கிக்கிட்டு இருந்த என்னை எதுக்கு கல்லால் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, முதல்ல உன்னை பார்த்தப்ப நீ ரொம்ப பயத்துல இருந்த. உன் பிரச்சனையை நீ புரிஞ்சுக்க கூட முடியாம இருந்த. ஒரு கல்லை உன் மேல போட்டதும் உன்னோட பயம் போய் கோபம் வந்துச்சு. அடுத்த கல்லை போட்டதும் கோபத்துல என்ன நீ அடிக்க வந்த. நீ அதுக்கு இடையூறாய் இருந்த பள்ளத்தை பத்தி கூட கவலைப்படாம தைரியமா கீழே குதிச்ச. பயத்தினால உன்னோட பிரச்சனையை உன்னால போக்க முடியாது. உனக்கு தைரியம் வரவழைக்க தான் உன்னை கோபப்படுத்தினேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் அவர்கிட்ட மன்னிப்பும் நன்றியும் சொன்னான். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும். அதாவது பயத்தை போக்கிய பின்பு நமது தைரியமே நம்மை செயல்பட வைக்கும். ஒரு கிராமத்தில் சேவல் ஒன்று மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்தது. அது காலையில் தன் குரலில் கூவி எல்லாரையும் எழுப்பிவிட்டு கொண்டிருந்தது. அப்போது ஒரு நரி மரத்தின் அருகில் வந்து அந்த சேவலிடம், ஹலோ நண்பா, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டது. சேவல் குனிந்து கீழே பார்த்தபோது அந்த நரி மரத்தின் அருகில் நின்று கொண்டிருந்தது. அப்போது அந்த சேவல் நினைத்தது, நான் இவனிடம் கவனமாக இருக்க வேண்டும். இவன் தந்திரமான நரி. என்னுடைய நண்பர்கள் பலரையும் கொன்று சாப்பிட்டுள்ளான். எனவே நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சேவல் அந்த நரியை கண்டு கொள்ளாமல் இருந்தது. ஆனால் அந்த நரி சேவலிடம் மீண்டும் பேச முயற்சித்தது. நரி சேவலிடம் சொன்னது, நான் உனக்கு நல்ல விஷயம் ஒன்றை சொல்லதான் வந்துள்ளேன். நம் காட்டில் ராஜாவாகிய சிங்கம் ஒரு புது கட்டளை பிறப்பித்துள்ளது. நரி சொன்னதை அந்த சேவல் நம்பவில்லை. ஆனாலும் அது என்னவா இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது. அப்போது சேவல் நரியிடம், சரி, மகாராஜா என்ன கட்டளை தான் பிறப்பித்துள்ளார் என்று கேட்டது. அதற்கு நரி சொன்னது, இந்த காட்டில் உள்ள நாம் அனைவரும் ஒன்றாக நண்பர்களாக பழக வேண்டும். எந்த ஒரு சண்டையும் வேறுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் நண்பர்களாக இருக்க வேண்டும். இதுதான் சிங்கராஜாவின் கட்டளை என்றது நரி. அதற்கு சேவல், அப்படியா, இது உண்மையா என்று கேட்டது. அதற்கு நரி, ஆமாம், உண்மைதான். அது மட்டுமல்ல, சிங்கராஜா இன்று நமக்காக அவருடைய குகை அறையில் உணவு ஏற்பாடு செய்துள்ளார். எனவே நாம் அனைவரும் சென்று உணவை அருந்திவிட்டு வரலாம் என்றது நரி. ஆனால் நரியின் மனதில் சேவலை விழுங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அப்போது அங்கே நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் நரியின் முகத்தில் ஒரு பயம் தெரிந்தது. அதை பார்த்த சேவலுக்கு நரிக்கு நாய்கள் என்றால் பயம் என்று புரிந்தது.
நாய்கள் எப்போதும் நரியை பார்த்தால் விரட்டி கொண்டே இருக்கும். அதனால் நரிக்கு நாய் என்றால் பயம். நரி சேவலிடம் சொன்னது, நண்பா, நீ மரத்தின் கிளையில் தானே இருக்கிறாய், அருகில் ஏதாவது நாய் தென்படுகிறதா என்று கேட்டது. சேவல் சுத்தி முத்தி பார்த்தது. அங்கே எந்த நாயும் இல்லை. ஆனால் நரிக்கு பயம் காட்ட வேண்டும் என்று எண்ணிய சேவல், ஒரு கூட்டமாக நாய்கள் இங்கேதான் ஓடி வருகின்றன. அதை கேட்ட நரி, அப்போது நான் இங்கே இனிமேல் இருப்பது சரியில்லை என்று பயத்தில் ஓட ஆரம்பித்து விட்டது. நரி மிகவும் வேகமாக பயந்து ரொம்ப தூரம் ஓடிவிட்டது. அப்போது சேவல் நரி ஓடுவதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. இதனால் அறியப்படும் நீதி என்னவென்றால், அடுத்தவர்களுக்கு தீமை நினைத்தால் அது நமக்கே தீமையாக வந்து முடியும். ஒரு காட்டுல மான், காகம், ஆமை மற்றும் மூஞ்சூர் எலி ஆகிய 4 நண்பர்கள் இணை பிரியாம வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ஒவ்வொரு நாளுமே மதிய வேளையில ஒரு ஆலமரத்துக்கு அடியில சந்திச்சு பேசிக்குவாங்க. அப்படி ஒரு நாள் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது மான் மட்டும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்த மற்ற நண்பர்கள் மானை காணாமன்னு காகம் கிட்ட சொல்லி மேலே பறந்து போய் பார்க்க சொன்னாங்க. காகமும் உயர பறந்து போய் எல்லா இடத்துலையும் தொலைவி பார்த்துச்சு. அப்போ தூரத்தில் ஒரு வலைக்குள்ள மான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு. ரொம்ப பதறி போயிருந்த காகம் தன் நண்பர்கள்கிட்ட வந்து சொல்லிச்சு, நண்பர்களே, நமது நண்பனான மான் இப்போது வலையில் சிக்கியுள்ளது. வாருங்கள் சென்று காப்பாற்றுவோம். 3 நண்பர்களும் இப்போது மானை காப்பாற்ற அதனிடம் சென்றனர். காகம் அந்த வேட்டைக்காரன் வருகிறானா என உயர பறந்து பார்த்தது. மூஞ்சூர் எலி தன் பல்லை பயன்படுத்தி அந்த வலையை கிழிச்சது. இப்போது மான் வெளியில் வந்தது. தன் நண்பர்கள் தன்னை காப்பாற்ற நினைச்சதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியுற்றது மான். உடனே எல்லாரும் அந்த இடத்தை விட்டு கிளம்புனாங்க. அப்பன்னு பார்த்து அந்த வேட்டைக்காரன் அந்த இடத்துக்கு வந்தான். மான் துள்ளி குதித்து ஓடியது. காகமும் பறந்து சென்றது. மூஞ்சூர் எலியும் பொந்துக்குள் அடைந்து விட்டது. ஆனால் மெதுவாக சென்ற ஆமையோ வேட்டைக்காரன் கையில் மாட்டிக்கொண்டது. மான் போனா என்ன, நம்ம கிட்ட தான் இப்ப ஆமை இருக்கே, இதனை வச்சு சூப் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வேட்டைக்காரன் அந்த ஆமையை தன் முதுகுல ஏத்தி கொண்டு போனான். அதனை பார்த்த மற்ற 3 நண்பர்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்ப அவங்க 3 பேரும் ஒரு பிளான் போட ஆரம்பிச்சாங்க. மான் போய் அந்த வேட்டைக்காரன் கண்ணு முன்னாடி அங்கிட்டு தூங்குறாப்புல நடிச்சிச்சு. அதுக்கு மேல காகம் உட்காந்துச்சு. அதனை பார்த்த வேட்டைக்காரன், ஆஹா, என்ன அதிர்ஷ்டம்! ஒரு மான் தப்பி ஓடியது, இப்போது இன்னொரு மான் கண்முன்னே படுத்துள்ளதே. இதனை இன்றைக்கு வேட்டையாடலாம். வேட்டைக்காரன் தன் கையில் இருந்த ஆமையை கீழே வைத்துவிட்டு மான் இருந்த இடத்தை நோக்கி நகர்ந்து சென்றான். உடனே மூஞ்சூர் எலி ஆமையை கட்டியிருந்த கயிற்றை கடித்து அவிழ்த்தது. வேட்டைக்காரன் பக்கத்தில் வருவதை கண்ட காக்கா உயரே பறந்தது. அதை சைகையாக கருதிய மான் உடனே தப்பித்து ஓடியது. மூஞ்சூர் எலி பொந்துக்குள் மீண்டும் நுழைந்தது. ஆமையோ அருகில் இருந்த குளத்தில் குதித்தது. இப்போது 4 நண்பரும் தப்பித்து சென்று ஓரிடத்தில் கூடினர். ஆமை அவர்களுக்கு நன்றி சொல்லியது. அதற்கு மற்ற நண்பர்கள், நன்றி எல்லாம் கூறாதே, நாம் அனைவரும் நண்பர்கள். நமக்கு ஆபத்து ஏற்பட்டால் நாம் தான் முன்வர வேண்டும். இந்த 4 நண்பர்களும் நட்பை பாராட்டி ஒருவருக்கொருவர் உதவினர்.
அதுபோலவே நாமும் எல்லாருடனும் நட்புடன் பழக வேண்டும். உதவி வேண்டுபவர்களுக்கு தன்னலம் கருதாது உதவி செய்தல் வேண்டும். ஒரு காட்டில் 2 தவளைகள் வாழ்ந்து வந்தன. எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். சில நாட்களுக்கு பிறகு வெயில் அதிகமானதால் காட்டில் வெப்பம் அதிகமானது. அத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்ந்து வந்த குளத்திலும் தண்ணீர் வற்ற ஆரம்பித்தது. அப்போது ஒரு தவளை சொன்னது, அக்கா, வெப்பத்தினால் குளத்தில் இருந்த எல்லா தண்ணீரும் வற்றிவிட்டது. நாம் இருவரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் இருக்கும் இன்னொரு இடத்திற்கு சென்றுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நாம் இருவரும் இறந்து விடுவோம் என்றது. மற்றொரு தவளையும், ஆம், நீ சொல்வது சரிதான். நாம் தண்ணீர் இருக்கும் இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றது. அவர்கள் இருவரும் வேறு இடத்தை தேடி பயணித்தார்கள். செல்லும் வழியில் ஒரு தவளை அங்கே ஒரு கிணறு இருப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்டது. இங்க பாருங்க அக்கா, நம்ம ஒரு தண்ணீர் இருக்கும் கிணற்றை கண்டுபிடித்து விட்டோம் என்றது. அந்த கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது. அப்போது அந்த தவளை மற்றொரு தவளையிடம், என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? நாம் தண்ணீர் இருக்கும் பெரிய கிணற்றை கண்டுபிடித்துள்ளோம். இருவரும் இந்த கிணற்றுக்குள் குதிக்கலாம் என்றது. அதற்கு மற்றொரு தவளை, இல்லை இல்லை, நாம் அவசரப்பட வேண்டாம். இந்த கிணறு மிகவும் ஆழமாக உள்ளது. நாம் வாழ்ந்து கொண்டிருந்த அவ்வளோ பெரிய குளமே வெப்பத்தில் வத்தி போயிருச்சு. இந்த ஆழமான கிணறு வற்றிவிட்டால் நம்மால் இதிலிருந்து வெளியே வர முடியாது. எனவே சிறிது தூரம் பயணிக்கலாம். கண்டிப்பாக இன்னொரு குளத்தை நம்மால் கண்டுபிடிக்க இயலும் என்றது. அவர்கள் இருவரும் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்கினர். சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு அழகான பெரிய குளத்தை கண்டனர். இருவரும் மகிழ்ச்சியில் அந்த குளத்திற்குள் குதித்தனர். சந்தோஷமாக பாடி மகிழ்ந்தனர். இருவரும் அந்த குளத்தை தங்கள் வீடாக நினைத்து வாழ ஆரம்பித்தனர். சில நாட்களுக்கு பிறகு அங்கே ஒரு மான் அந்த குளத்திற்கு தண்ணீர் குடிக்க வந்தது. அப்போது அது வருத்தத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தது, எல்லா இடத்திலும் தண்ணீர் வற்றிவிட்டன. அருகில் உள்ள பெரிய கிணற்றில் இருந்து தண்ணீர் கூட வற்றிவிட்டது என்றது. இதை கேட்ட தவளைகள், நல்ல வேளை நம்ம அந்த கிணற்றுக்குள் குதிக்காம விட்டோம். குதிச்சிருந்தோம்னா இந்நேரம் அங்கேயே இறந்திருப்போம் என்றனர். இதனால் அறியப்படும் நீதி, ஒரு செயலை செய்வதற்கு முன்பு நன்றாக யோசித்து செய்ய வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு கழுகுன்னா ரொம்ப பிடிக்கும். பக்கத்து நாட்டுக்கு செய்தி அனுப்ப பருந்துகளை தான் அவர் பயன்படுத்துவார். அதனால் உயர பறக்கிற பருந்துகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பக்கத்து நாட்டு ராஜா அரண்மனைக்கு வந்தார். அவர் வரும்போது 2 பருந்துகளை பரிசாக கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பருந்துகள் 2ம் சாம்பல் நிறத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே அந்த பருந்துகளை பறவைகளை பழக்க வைக்கிற ஆளுக்கிட்ட ஒப்படைச்சாரு. செய்திகள் கொண்டு போகிற பயிற்சியை அதுகளுக்கு கொடுக்க ஆணையிட்டாரு. சில நாட்களுக்கு அப்புறமா அந்த பறவைகளை பார்வையிட வந்த அரசர் அந்த 2 பறவைகளையும் பறக்க வைக்க கட்டளையிட்டார். ஒரு பறவை மிக உயரமாக பறந்துச்சு. அதிகமாக காத்தடிச்சதை கூட பொருட்படுத்தாமல் வேகமாக பறந்து காட்டுச்சு. இதை பார்த்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நிறையா தங்க காசுகளை அந்த பறவை பயிற்சியாளருக்கு கொடுத்தாரு. ஆனால் இன்னொரு பறவை பறக்காமல் அந்த மரக்கிளையை பிடிச்சிட்டு அங்கேயே இருந்துச்சு. இதை பார்த்த அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அமைச்சரே, ஊரில் இருக்கும் நல்ல பயிற்சியாளரை இங்கே கூட்டிட்டு வாருங்கள்.
இந்த பறவையும் பறக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு முதியவர் வந்து என்னால் அந்த பறவையை பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே, நீங்களே இந்த பறவையை கொண்டு போங்க. சில நாட்களுக்கு பிறகு வந்த அரசருக்கு அந்த பறவை நல்லா பறந்து காமிச்சது. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டாரு அரசர். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ராஜா. அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை வெட்ட சொன்னேன். அந்த கிளையை நம்பாம தன்னோட ரெக்கையை நம்பினால அது பறக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால் அறியப்படும் நீதி என்னவென்றால், யார் ஒருவர் தன்னோட பலத்தை தெரிஞ்சு அதை சரியா உபயோகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தோல்வியே இல்லை. நீங்களும் மற்றவங்களை சார்ந்து இராம உங்களை நம்பி தனியா செயல்பட்டா உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். ஒரு ஊரில் வயதான பாட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த பாட்டி ஒரு சிறிய குதிரையை வளர்த்து வந்தார். அந்த குதிரையை அவர் மிகவும் பாசத்தோடும் அன்போடும் வளர்த்து வந்தார். அந்த குதிரை குட்டியும் இந்த பாட்டியிடம் மிகவும் பாசமாக பழகியது. சிறிது நாட்களுக்கு பின்பு அந்த குதிரை குட்டியும் பெரிய குதிரையாக வளர்ந்தது. அந்த பாட்டிக்கும் வயதாகிவிட்டதால் அவர்களால் எந்த வேலைக்கும் செல்ல முடியவில்லை. அன்றாடம் சாப்பிடவும் எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். ஒரு நாள் அந்த பாட்டி தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று வருந்தி கொண்டிருப்பதை இந்த குதிரை பார்த்தது. இந்த குதிரை தன் மனதில் எண்ணியது, பாட்டி என்னை சிறு வயதில் இருந்து இப்போது வரை நன்றாக கவனித்து வந்தார்கள். இப்போது அவர்கள் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. என்னால் முடிந்த உதவியை நான் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தது. அந்த குதிரை ஏதாவது வேலை கிடைக்குமா என்று சந்தைக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது வழியில் ஒரு விவசாயி தன்னுடைய காய்கறிகளை எல்லாம் சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது இந்த குதிரை அவரிடம் சொன்னது, என்னால் இந்த காய்கறி மூட்டைகளை எல்லாம் சந்தைக்கு எடுத்துச் செல்ல முடியும். எனக்கு பணம் தேவை இருக்கிறது. எனவே என் வேலைக்கு ஏற்ப கூலியை தாங்கள் தர வேண்டும் என்று கேட்டது. அந்த விவசாயியும் சரி என்று சம்மதித்தார். அந்த மூட்டைகளை எல்லாம் குதிரை சுமந்து சென்றது. அந்த விவசாயியும் சந்தோஷம் அடைந்தார். அந்த குதிரைக்கு ஒரு பை நிறைய தங்க நாணயங்களை கொடுத்தார். அந்த குதிரையும் தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக பாட்டியிடம் திரும்பிச் சென்றது. இதை பார்த்த பாட்டி, இந்த தங்க நாணயங்கள் எல்லாம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு அந்த குதிரை பாட்டியிடம் சொன்னது, சிறு வயதிலிருந்து நீங்கள் என்னை நன்றாக கவனித்து வந்தீர்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் நிச்சயமாக உதவி செய்வேன். இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நானே வேலை செய்து உங்களுக்கு பணம் சம்பாதித்து தருகிறேன் என்று சொன்னது. பாட்டி நெகிழ்ச்சியில் அந்த குதிரையை கட்டி அணைத்தார். இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், நன்றி மறவாமல் இருக்க வேண்டும். ஒரு பெரிய மரத்தின் அருகே சோனு, சிலி என்ற இரு பறவைகள் வாழ்ந்து வந்தனர். சோனுவால் பறக்க இயலாது. அதனால் அது எப்போதும் கூட்டிலேயே உட்கார்ந்திருக்கும். சிலிதான் அதற்கும் சேர்த்து உணவை தேடி கொண்டு வரும்.
ஒரு நாள் சிலி உணவை தேடுவதற்காக நீண்ட தூரம் பயணம் செய்தது. சோனு எப்பவும் போலவும் கூட்டிலேயே உட்கார்ந்திருந்தது. இதனை நோட்டமிட்ட வேட்டைக்காரன் சோனுவை பிடிக்க திட்டமிட்டான். அதன்படியே சோனுவை பிடித்து தன் வீட்டிற்கு எடுத்து சென்றான். நீண்ட தூரம் பயணம் செய்து உணவை எடுத்துக்கொண்டு தன் கூட்டிற்கு வந்த சிலிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே சோனுவை காணாமல் சிலி அங்கேயும் இங்கேயும் தேடி அலைந்தது. இங்கே சோனுவை எடுத்துச் சென்ற வேட்டைக்காரன் அதனை சமைக்க திட்டமிட்டான். அப்போது சோனு பறவை அந்த வேட்டைக்காரனிடம் சொன்னது, வேட்டைக்காரனே, உனக்கு என்னை சமைத்து சாப்பிட வேண்டும் என்றுதானே ஆசை? எனக்கு இன்னொரு நெருங்கிய நண்பன் ஒருவன் இருக்கிறான். அவனையும் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவனையும் உன் இஷ்டம் போல் சமைத்து சாப்பிடு என்றது. அதற்கு வேட்டைக்காரன் சொன்னான், அப்படியா? உன் நண்பனையும் இங்கே அழைத்து கொண்டு வா, அவனையும் பொரித்து சாப்பிடுகிறேன் என்றான். இந்த சோனு பறவையை வெளியே அழைத்து கொண்டு உன் நண்பனையும் கூவி அழை என்று கூறினான். சோனுவும், நண்பா, என்னை காப்பாற்று, நான் ஆபத்தில் சிக்கியுள்ளேன். நண்பா, என்னை காப்பாற்று என்று கத்தினான். தூரத்திலே தன் நண்பனின் அபாய குரலை கேட்ட சிலி பறவை அந்த இடத்திற்கு விரைவாக பறந்து சென்றது. தன் நண்பன் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்த சிலி பறவை தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியது. வேட்டைக்காரன் அந்த பறவையும் வந்ததை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஆஹா, இன்றைக்கு இந்த 2 பறவைகளையும் பொரித்து சாப்பிட வேண்டியதுதான். சிலி பறவை வேட்டைக்காரன் கண்முன்னே அங்கும் இங்குமாக பறந்து வேட்டைக்காரனின் கவனத்தை சிதறடித்தது. அதே சமயம் சோனு அவ்விடத்தை விட்டு மெதுவாக நகர்ந்து சென்றது. ஒரு வழியாக இரு பறவைகளும் வேட்டைக்காரன் கண்ணிலிருந்து தப்பித்துச் சென்றன. அங்கே வேறொரு மரத்தின் அடியிலே இரு பறவைகளும் சந்தித்து பேசின. சோனு கூறியது, நண்பா, என்னை மன்னித்து விடு. என்னை காப்பாற்றிக் கொள்ள உன்னை தான் அழைத்தேன் என்றது. அதற்கு சிலி கூறியது, அப்படியெல்லாம் கூறாதே நண்பா. உன்னை தனியாக விட்டு நான் உணவு தேடச் சென்றேன். நீ ஆபத்தில் இருப்பதை நான் அறியவில்லை. நீ குரல் எழுப்பவும் நான் ஓடி வந்துள்ளேன். உனக்காக நான் வருவது என் கடமை. உனக்காக நான் என் உயிரையும் தருவேன். இரு நண்பர்களும் இப்போது சந்தோஷமாக அவ்விடத்தை விட்டு சென்றனர். நல்ல நண்பன் தன் நண்பனுக்காக தன் உயிரையும் கொடுப்பான். ஒரு காட்டுல எல்லா விலங்குகளும் அன்போடும் பாசத்தோடும் ஒற்றுமையா வாழ்ந்து வந்துச்சுங்க. அப்ப திடீர்னு எல்லா விலங்குகளும் கூட்டமா கூடி சிங்கராஜாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல இருந்த கரடி சொல்லிச்சு, நம்ம எல்லாரும் இங்க எதுக்காக ஒன்று கூடி இருக்கோம்னா, சிங்கராஜாவை எப்படி இந்த காட்டை விட்டு அடிச்சு துரத்தலான்னு நம்ம அங்கே பேச போகிறோம். அவர் நமக்கு நிறையா பிரச்சனையாக கொடுக்குறாரு. அவருக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் நம்ம உறவினர்களையும் நண்பர்களையும் பிடித்து சாப்பிட்றாரு. அதற்கு முயல் சொல்லிச்சு, நம்மளோட நண்பர்கள் அடிக்கடி இழந்துட்டு வரோம். அதனால எப்படியாச்சும் இந்த சிங்கத்தை காட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். ஆனா அது எப்படி நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. முயல் ஒரு தீவிர யோசனை பண்ணி ஒரு திட்டம் போட்டுச்சு. எல்லார்கிட்டையும் தன் திட்டம் என்னன்னு சொன்னுச்சு.
தன் திட்டப்படியே சிங்கராஜாவை எல்லாரும் சந்திக்க போனாங்க. அந்த சிங்கமும் மகாராஜா அரியணையில் அமர்ந்திருப்பது போல அமர்ந்திருந்தது. மற்ற எல்லா விலங்குகளும் தலையை தாழ்த்தியபடி அந்த சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாங்க. எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அப்படி சிங்கம் கேட்டது. அதற்கு கரடி சொன்னது, நாங்கள் எல்லாரும் ஒரு திட்டம் போட்டிருக்கோம். அதன்படி நீங்கள் எப்போவுமே இங்கே அமர்ந்திருந்தா போதும். உங்களுக்கு தேவையான உணவை நாங்களே கொண்டு வருவோம் என்று சொன்னது. சிங்கராஜாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. மறுநாள் அவங்க திட்டப்படி முயல் அந்த சிங்கத்துக்கு உணவா போச்சு. முயல் ரொம்பவே தாமதமா போச்சு. அந்த சிங்கம் முயலிடம் மிகவும் கடினமாக நடந்து கொண்டது. ஏன் இவ்வளவு தாமதம்? அது மட்டுமல்ல, உன்னை மட்டும் உண்பதால் என்னுடைய பசி எப்படி தீரும் என்று அந்த சிங்கம் மிகவும் கோபமாக கேட்டது. அதற்கு முயல் சொன்னிச்சு, என்னை மன்னித்து விடுங்கள் சிங்கராஜா. நானும் என் குடும்பத்தாரும் மொத்தம் 10 பேர் உங்களுக்கு உணவாக வந்து கொண்டிருந்தோம். ஆனால் வரும் வழியில் இன்னொரு பெரிய சிங்கம் என் குடும்பத்தார் அனைவரையும் கொன்று சாப்பிட்டு விட்டது. நான் மட்டும் எப்படியோ தப்பித்து இங்கே உங்களுக்கு உணவாக வந்துள்ளேன் என்றது. அதை கேட்ட சிங்கம் மிகவும் கோபப்பட்டது. என்ன? என்னை விட வலிமையான வேறு சிங்கம் இங்கே இருக்கிறதா? எப்படி இருக்க முடியும்? எங்கே அவன்? எங்கே வந்து எனக்கு அவனை காட்டு என்று கேட்டது. அதற்கு முயல், நான் உங்களுக்கு அவனை காட்டி தருகிறேன் என்று சிங்கராஜாவை கூட்டிக் கொண்டு ஒரு கிணற்றுக்கு அருகே சென்றது. கிணற்றுக்குள்ளே அந்த வலிமையான சிங்கம் இருப்பதாக முயல் சொன்னது. அதை கேட்ட சிங்கராஜா கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. தன்னுடைய உருவம் அங்கே தெரிந்ததை பார்த்து ஏமாந்து போன சிங்கராஜா அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கும் இன்னொரு சிங்கத்தை தாக்கப் போவதாக சொல்லி அந்த கிணற்றுக்குள்ளே குதித்தது. சிங்கராஜா கிணற்றிலிருந்து வெளியே வர முடியாமல் உள்ளே தண்ணீரில் மூழ்கிவிட்டது. முயல் சந்தோஷத்தில் மிகவும் சத்தமாக கத்தத் தொடங்கியது. மற்ற எல்லா விலங்குகளும் ஓடி வந்து சிங்கராஜா தண்ணீருக்குள் மூழ்கியிருப்பதைக் கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தனர். இதனால் அறியப்படும் நீதி என்னவென்றால், உடல் வலிமையை விட அறிவுதான் வலிமையானது. ஒரு ஊரில் தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் என்ற 4 காய்கறி நண்பர்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். அவர்களில் தக்காளி மிகவும் அழகாக இருக்கும். அதனுடைய கன்னங்கள் பளபளவென்று ஜொலித்துக் கொண்டிருக்கும். அந்த தக்காளி மிகவும் பலசாலியாகவும் இருந்தது. ஒரு நாள் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் ஆகிய 3ம் தக்காளியை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தன. இதை 2 எலிகள் கேட்டுக்கொண்டிருந்தன. அந்த எலிகள் தங்களுக்கிடையே பேசிக் கொண்டன, நாம் எப்படியாவது இந்த தக்காளியை ருசி பார்த்தாக வேண்டும். எனவே அந்த 2 எலிகளும் இரவு தக்காளி தூங்கும்போது அதை கடத்தி செல்லலாம் என்று முடிவு செய்தனர். இரவு தக்காளி நன்றாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது இந்த 2 எலிகளும் மெதுவாக வீட்டின் உள்ளே நுழைந்து அந்த தக்காளியை பார்த்தன. உடனே அந்த 2 எலிகளும் தக்காளியை தூக்கிச் செல்ல முடிவெடுத்தனர். இருந்தாலும் அந்த 2 எலிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தக்காளியை அவர்கள் வீட்டுக்கு கொண்டு சென்றனர். பின்பு அந்த தக்காளியை சங்கிலியால் கட்டிவிட்டு அந்த எலிகள் 2ம் வெளியே சென்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு தக்காளி கண் விழித்து பார்த்தபோது தான் சங்கிலியால் கட்டப்பட்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது.
உடனே பலசாலியான அந்த தக்காளி தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த சங்கிலியை உடைத்தது. அதன் பின்னர் தக்காளி அங்கிருந்து தப்பித்து தன் நண்பர்களிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறியது. நண்பர்களான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் மற்றும் தக்காளி ஆகிய 4 பேரும் அந்த 2 எலிகளை பிடித்து நன்றாக பந்தாடினர். அதன் பிறகு அந்த எலிகள் 2 பேரும் அவர்களிடமிருந்து அடி வாங்கி கொண்டு வலியால் அழுது கொண்டே தங்களுடைய இடத்தை தேடி ஓடினர். அப்போதுதான் அந்த எலிகளுக்கு அந்த 4 நண்பர்களின் ஒற்றுமையை பற்றி புரிந்தது. இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், ஒற்றுமையினால் எதையும் சாதிக்க முடியும். ஒற்றுமை. ஒரு மரத்தில் 2 காகம் ஆணும் பெண்ணுமாய் கூடு கட்டி கொண்டு சந்தோஷமாக இருந்தன. ஒரு நாள் அம்மரத்திற்கு ஒரு நாகம் வந்து சேர்ந்தது. சேர்ந்ததோடு இல்லாமல் காக்கையிடும் முட்டைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டு வந்தது. 1 நாளா 2 நாளா பல நாட்கள் அப்படியே செய்து கொண்டு வந்தது. காக்கைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நாகத்தை காக்கையால் என்ன செய்ய முடியும்? அதற்காக அப்படியே விட்டுவிட முடியுமா? ஒரு நரியிடம் சென்று காகம் ஆலோசனை கேட்டது. நரி சரியான யோசனை ஒன்றை சொன்னது. அந்த புறத்தில் அரசகுமாரி குளிக்கிற இடத்திற்கு போ. அவள் குளிக்கும் போது நகைகளை கழட்டி ஒரு பக்கம் வைப்பாள். அந்த ஆபரணங்களில் பெரிதான ஒன்றை எடுத்துக்கொள். பலர் பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவர்களின் எதிரில் அந்த நகையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டுவிடு. யாராவது பார்க்கும்படியாக அந்த பொந்தில் போட வேண்டும். போட்டால் என்னவாகும்? போடு முதலில், அப்புறம் பார் என்றது நரி. காகம் சற்றும் தாமதிக்கவில்லை. பறந்த அந்தப்புறத்திற்கு சென்று பார்த்தது. அரசகுமாரி தன் நகைகளை கழட்டி ஓரிடத்தில் வைத்திருந்தார். ஒரு முத்து மாலை காகத்தின் கண்ணை உறுத்தியது. அதை கொத்தி எடுத்தது காகம். அங்கிருந்தவர்கள் காகம் முத்துமாலையை கொத்து கொண்டு போகிறதே என்று கத்தினர். உடனே சேவகர்கள் ஓடி வந்தார்கள். காக்கை மெதுவாக அவர்களின் கண்ணில் படும்படியாக பறந்தது. அவர்கள் அருகில் வந்து பார்க்கும்படி அந்த முத்து மாலையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது. உடனே சேவகர்கள் தம் கையில் இருந்த ஈட்டிகளால் அந்த பொந்தை குத்தி கிளறினார்கள். உள்ளே இருந்த பாம்பு சீறி வெளியே வந்தபோது அதையும் கொன்றார்கள். அப்புறம் பார் என்று நரியார் சொன்னதின் அர்த்தம் காக்கைக்கு புரிந்தது. சேவகர்களும் முத்து மாலையை எடுத்து சென்றனர். சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்த காக்கை தம்பதிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஒரு கிராமத்தில் லென்னி என்னும் அழகிய குட்டி மாடு ஒன்று இருந்தது. அதற்கு புதிதாக 2 கொம்புகள் முளைத்து வந்திருந்தது. அது தன் கொம்புகளை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டு கொண்டிருந்தது. எல்லோரிடமும் சென்று, இங்கே பார், எனக்கு மிகவும் அழகான 2 கொம்புகள் முளைத்து வருகிறது என்று காட்டிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் விவசாயி தன் மாடுகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு மேய்ச்சலுக்கு சென்றார். எல்லா மாடுகளும் அங்கே புல் மேய்ந்து கொண்டிருந்தன. ஆனால் லென்னி மட்டும் அங்கு இருந்த வரை குதிரைகளிடம் தன் கொம்புகளை காட்டிக்கொண்டே இருந்தான். இந்த காட்சியை அங்கே புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்த நரி ஒன்று பார்த்தது. அந்த நரி சொன்னது,
இவன் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறான், இவனை இன்றைக்கு நான் ருசி பார்க்க வேண்டியதுதான் என்றது. எப்படியாவது அந்த லென்னியை பிடித்து சாப்பிட்டு விட வேண்டும் என்று அந்த நரி திட்டமிட்டு கொண்டே இருந்தது. சிறிது நேரத்திற்கு பின்னர் விவசாயி தன் மாடுகளை எல்லாம் தன் வீட்டிற்கு திரும்ப அழைத்து சென்றார். எல்லா மாடுகளும் அவர் பின்னே சென்றன. ஆனால் லென்னி மட்டும் தன் கொம்பை மற்ற விலங்குகளிடம் காட்டுவதில் ஆர்வமாக சுற்றித் திரிந்தான். லென்னி திரும்ப வந்து பார்த்தபோது விவசாயி எல்லா மாடுகளையும் அடைத்துச் சென்றிருந்தார். அந்த நரி லென்னி தனியாக நிற்பதை பார்த்து அவன் முன் வந்து சொன்னது, உன் கொம்புகள் பார்க்க மிகவும் அழகாக உள்ளது. நீ என்னுடன் வந்தால் உன் அழகிய கொம்பினை நான் மற்ற விலங்குகளுக்கு காட்டிக் கொடுப்பேன் என்றது. லென்னிக்கு நரியின் தந்திரம் புரிந்தது. எனவே லென்னி நரியிடம் சொன்னது, உன் தந்திரம் எனக்கு நன்றாகவே தெரியும். நீ என்னை கொன்று ருசி பார்க்கவே அழைகிறாய். நான் உன்னுடன் நிச்சயம் வருகிறேன். ஆனால் அதற்கு முன்பு நீ எனக்கு ஒரு புல்லாங்குழல் இசை வாசிக்க வேண்டும் என்றது. நரியும் இசை வாசிக்க ஆரம்பித்தது. நரி லென்னியிடம், நீ ஏதாவது ஒரு பாட்டு பாடு, நானும் இசை வாசிக்கிறேன் என்றது. நரி இசை வாசிக்க ஆரம்பித்தது. லென்னி சத்தமாக காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று பாட்டு பாட ஆரம்பித்தது. முதலாளியிடம் தான் ஆபத்தில் இருப்பதாக இந்த செய்தியை தெரிவித்தது. லென்னியின் சத்தத்தை கேட்ட விவசாயி உடனே ஓடி வந்து பார்த்தார். விவசாயியை பார்த்த நரி, இனிமேல் இங்கேயே இருந்தால் இந்த விவசாயி நம்மை அடித்து விடுவார் என்று பயத்தில் ஓடியது. அப்போதுதான் லென்னி ஒரு பாடம் படித்தான். இனிமேல் எப்போதும் தனியாக எங்கேயும் செல்லக்கூடாது. தன் முதலாளி பேச்சை கேட்டு அவர் பின்னே செல்ல. ஒரு குளத்தில் அழகான தங்க அன்னப்பறவை வாழ்ந்து வந்தது. பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு விவசாயியின் மறுஜென்மம்தான் அந்த அன்னப்பறவை. ஒரு நாள் அந்த விவசாயியின் மனைவி குளத்தில் தண்ணீர் எடுக்க வந்தாள். அந்த தங்க அன்னப்பறவை அவளை பார்த்தது. அதிசயம் என்னவென்றால் அந்த அன்னப்பறவை அவர்களிடம் பேசியது. நான் தான் உன்னுடைய இறந்து போன கணவன். இப்போது தங்க அன்னப்பறவையாய் பிறந்துள்ளேன். உனக்கும் நம்முடைய பசங்களுக்கும் உதவி பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றது. ஆனால் உங்களால் எப்படி எங்களுக்கு உதவி பண்ண முடியும் என்று அவர் மனைவி கேட்டாள். அதற்கு அவர், நீ தினமும் என்னிடமிருந்து ஒரு தங்க இறகை எடுத்துக்கொண்டு செல்லலாம். அதை விற்று உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்றது. அதற்கு அவருடைய மனைவி, நீ சொல்வது ரொம்பவே நல்ல யோசனை. இனிமேல் நாங்கள் எதற்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்றாள். தினமும் அவருடைய மனைவி யாருக்கும் தெரியாமல் குளத்திற்கு வந்து ஒரு தங்க இறகை எடுத்துக்கொண்டு செல்வாள். அப்படியே ஒரு அழகான வீட்டையும் கட்டிவிட்டார்கள். அவங்க வீட்டில் வேலைக்கும் ஆள் வச்சுட்டாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க யோசிச்சாங்க, ஒருவேளை தங்க அன்னப்பறவை மட்டும் காணாமல் போனால் நம்ம என்ன பண்ணுறது? அதனால் மறுநாள் குளத்திற்கு செல்லும்போது மனைவி அன்னப்பறவையிடம், நீங்கள் எங்கள் கூடவே வந்து தங்கிக்கோங்க, நாங்கள் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க.
அன்னப்பறவையும் உடனே ஒத்துக்குச்சு. ஏன்னா அவர் அவரோட பசங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு. மனைவி அவர்களுடைய வீட்டுக்கு பின்னாடி அந்த அன்னப்பறவை தங்குவதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தாள். அந்த அன்னப்பறவையும் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ரொம்ப நாள் அப்புறம் அந்த அன்னப்பறவைக்கு வயசாயிடுச்சு. அவருடைய மனைவி தினமும் இறகு எடுப்பது கடினமாக உள்ளதால் ஒரே அடியாக நிறைய இறகுகளை எடுக்க முடிவு செய்து அந்த அன்னப்பறவையிடம் சென்று, இங்க பாருங்க, தினமும் ஒரு இறகை எடுப்பது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால சேர்த்து நிறைய இறகுகள் எடுக்கலாம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னான். அதற்கு அந்த அன்னப்பறவை, நீ சொல்லுவது சரிதான், ஆனால் என்னால் ஒரு தங்க இறகுக்கு மேல் ஒரு நாள் தர இயலாது என்று சொன்னது. உடனே மனைவி அந்த அன்னப்பறவையை பிடித்து எல்லா தங்க இறகுகளையும் எடுத்து விட்டாள். அப்போது அந்த இறகுகள் எல்லாம் சாதாரண இறகுகளாக மாறியது. உடனே அவள் அதிர்ச்சியுற்றாள். அப்போது அந்த அன்னப்பறவை சொன்னது, என் பேச்சை நீ மீறிவிட்டாய். என்னால் ஒரு நாள் ஒரு தங்க இறகை மட்டுமே தர முடியும். அதற்கு மேல் தங்க இறகை என்னால் தர இயலாது என்று சொன்னது. உடனே அவள் கோபத்தில் அந்த அன்னப்பறவையை பிடித்து வெளியே எறிந்து விட்டாள். அந்த அன்னப்பறவையும் சோகத்தில் மீண்டும் குளத்திற்கு புறப்பட்டு சென்றது. அவர் மனைவி மீண்டும் எல்லா பணத்தையும் செலவழித்து ஏழையாக மாறிவிட்டாள். அவளுக்கு இப்போது உதவி செய்ய எந்த அன்னப்பறவையும் இல்லை, யாரும் இல்லை. இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் நீதி என்னவென்றால், அதிர்ஷ்டம் நம் தலையெழுத்தை மாற்றும் போது அதை நாமே அழிக்கக்கூடாது. ஒரு அடர்ந்த காட்டில் வெட்டுக்கிளிகளும் எறும்புகளும் வசித்து வந்தன. இந்த எறும்புகள் எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டே இருக்கும். தங்கள் எதிர்காலத்திற்காக அவை ஒன்றாக கூடி உணவுகளை சேகரித்து தங்கள் பொந்துக்குள் எடுத்துச் செல்லும். அப்போது ஒரு நாள் வெட்டுக்கிளி எறும்புகளிடம் கேட்டது, நீங்கள் ஏன் எப்போதும் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள்? அதற்கு அந்த எறும்புகளில் ஒன்று கூறியது, இப்போது கஷ்டப்பட்டு உணவு சேகரித்தால்தான் குளிர்காலம் வரும்போது பட்டினி கிடக்காமல் உணவை சாப்பிட முடியும் என்றது. அதற்கு அந்த வெட்டுக்கிளி சிரித்துக்கொண்டே சொன்னது, என்னை பாருங்கள், நான் எவ்வளவு சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டு திரிகிறேன். எதிர்காலத்தை நினைத்து எப்போதும் வருத்தப்படக்கூடாது. நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னது. நான் இன்றைக்கு உணவு சாப்பிட்டு விட்டேன், இனி நான் சந்தோஷமாக ஆடி பாடி திரிய போகிறேன் என்று சிரித்து கொண்டே சென்றது. சிறிது நாட்கள் கடந்து சென்றன. குளிர்காலமும் வந்தது. அப்போது அந்த எறும்புகள் அனைத்தும் தாங்கள் வெயில் காலத்தில் சேர்த்து வைத்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டு இருந்தன. ஆனால் இந்த வெட்டுக்கிளிக்கோ உணவு கிடைக்கவில்லை. இந்த வெட்டுக்கிளி எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தது. ஆனாலும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை. கடைசியாக வெட்டுக்கிளி அந்த எறும்புகள் கூட்டத்தை தேடி வந்தது. அந்த எறும்புகளிடம் கேட்டது, எனக்கு மிகவும் பசியாக உள்ளது, எனக்கு சாப்பிட உணவும் இடமும் வேண்டும் என்று கேட்டது. அப்போது அந்த எறும்பு சொன்னது, நீதான் வருங்காலத்தை நினைத்து எப்போதும் வருந்த மாட்டாய் என்று கூறினாயே, இப்போது தெரிகிறதா? வெயில் காலத்தில் நீ சாப்பிட்ட உணவும் தங்க இடமும் சேகரித்து வைத்திருந்தால் இப்படி கஷ்டப்பட வேண்டுமா என்று கேட்டது.
அப்போதுதான் வெட்டுக்கிளி தான் செய்த தவறை புரிந்து கொண்டது. அதன் பிறகு அந்த எறும்பு வெட்டுக்கிளிக்கு சாப்பிட உணவும் தங்கையிடமும் கொடுத்தது. வெட்டுக்கிளியும் இனி வரும் நாட்களில் உணவு சேகரித்து வைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணியது. இதன் மூலம் அறியப்படும் நீதி என்னவென்றால், வருமுன் காப்பதே சிறப்பு. ஒரு காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் ஒரு விவசாயி விவசாயம் செஞ்சுட்டு வந்தார். அவரோட தோட்டத்தில் விளையிற பயிர்கள் எல்லாத்தையும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற முயல், நரி மற்றும் ஓநாய் அடிக்கடி வந்து சேதப்படுத்தி வந்துச்சு. தன்னோட தோட்டத்தை பாதுகாக்க நினைச்ச விவசாயி அந்த மூணையும் பிடிக்க பொறி வச்சாரு. மறுநாள் காலையில தோட்டத்துக்கு வந்த விவசாயி அந்த பொறியில முயல், நரி, ஓநாய் 3 மாட்டிருக்கிறத பார்த்தாரு. உடனே ஏன் என்னோட தோட்டத்தை நாசம் பண்றீங்க கேட்டாரு. அதுக்கு முயல் சொல்லிச்சு, எனக்கு பசிக்கு உங்க தோட்டத்து முள்ளங்கி தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் உங்க தோட்டத்துக்கு வந்தேன்னு சொன்னுச்சு. அடுத்து நரி, இந்த தோட்டத்துல நிறைய தண்ணி வசதி இல்ல, அதனால தரையை தோண்டி உங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு தரலான்னு அண்ணன் தோண்டுறேன்னு சொன்னுச்சு. ஓநாய் சொல்லிச்சு, இந்த தோட்டத்துல நிறைய தங்கம் மறைஞ்சிருக்கு, அதை தோண்டி உங்களுக்கு கொடுக்கத்தான் இங்க வந்தேன் சொன்னுச்சு. உண்மை என்னன்னு தெரிஞ்சிருந்த விவசாயி முயலை மட்டும் அவுத்து விட்டுட்டு பொய் சொன்ன நரியையும் ஓநாயையும் கட்டி வச்சு அடிச்சாரு. உண்மைதான் எப்போதும் வெல்லும். ஒரு நாள் ஒரு மரம் வெட்டுகிறவர் காட்டுக்குள்ள மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. உடனே சத்தம் கேட்ட பக்கம் போய் பார்த்தாரு. அங்க ஒரு சிங்கம் கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடந்தது. அதை பார்த்ததும் தெரிஞ்சது ஏதோ வேட்டைக்காரன் கூண்டு வச்சு அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டான்னு. விறகு வெட்டிய பார்த்த சிங்கம், மனிதனே என்னை காப்பாத்து என்று கதறியது. இருந்தாலும் தயக்கமாயிருந்த அந்த விறகு வெட்டி, சிங்கமே, நீ ஒரு வேட்டை மிருகம், உன்னை காப்பாத்துனா நீ என்ன சாகடிச்சிருவ அப்படின்னு சொன்னாரு. அதற்கு சிங்கம், மனிதனே, நானே கூண்டுக்குள்ள கிடக்கிறேன், உனக்கு என்னால எந்த ஆபத்தும் வராது, கூண்டை திறந்து விடுன்னு கெஞ்சி கேட்டது. சிங்கத்தோட பேச்சை கேட்டு மனசு மாறின மனிதன் அந்த கூண்டை திறந்து சிங்கத்தை வெளியே விட்டான். வெளியே வந்த சிங்கம் அந்த மனுஷனை பிடிக்க அவன் மேல் பாஞ்சது. பயந்து போன விறகு வெட்டி, நன்றி கெட்ட சிங்கமே, உன்னை நான் காப்பாத்த வந்தா நீ என்னையவே போட்டு தாக்க பாக்குறியா அப்படின்னு கத்துனாரு. அப்போ அந்த சிங்கம் சொன்னுச்சு, என்னோட குணம் உனக்கு தெரியாதா? நான் வேட்டை மிருகம் தெரிஞ்சும் கூட நீ என்னை விட்டது உன் தப்பு தான். உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேல பாய ஆரம்பிச்சது. சிங்கத்தை நம்பினது பெரிய தப்புன்னு நினைச்சு வருத்தப்பட்ட மனுஷன் இது தனக்கு கிடைச்ச தண்டனையா எண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு நரி வந்துச்சு. அந்த சூழ்நிலையை பார்த்த நரி அங்க என்ன நடந்தது என்று புரிந்து கொண்டது. அந்த நரி அந்த மனுஷனை காப்பாற்றணும்னு நினைச்சிச்சு. அதனால சிங்கத்துக்கிட்ட போய்,
நீ எப்படி சிங்கம் இந்த கூண்டுக்குள்ள அடைப்பட்ட அப்படின்னு கேட்டுச்சு. உடனே சிங்கம் சொல்லிச்சு, நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்தப்ப எப்படி ஆச்சு சொல்லிச்சு. அதற்கு நரி சொன்னிச்சு, இருங்க சிங்கராஜாவே, நீங்க எப்படி கூண்டுக்குள்ள மாட்டினீங்க? இந்த மனசு எந்த பக்கம் இருந்து வந்தா? எப்படி உங்களை கூண்டுக்குள்ள இருந்து திறந்தா? இப்படி கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ சிங்கம் நடந்ததை நடிக்க ஆரம்பிச்சு காட்டுச்சு. சிங்கம் சொன்னுச்சு, அந்த கூண்டுக்குள்ள இப்படி போய் இப்படி மாட்டிக்கிட்டேன். கூண்டுக்குள்ள போச்சு. உடனே நரி இதுதான் சமயம்னு அந்த கூண்டோட கதவை மூடிருச்சு. சிங்கம் பார்த்து, என்ன நரியாரே, தீர்ப்பு சொல்ல வந்த நீயே இப்படி கூண்டுக்குள்ள போட்டு அடைக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு நரி, வேட்டையாடுற உன்னோட குணத்தை எப்படி உன்னால மாத்திக்க முடியாதோ அது மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துற பழக்கத்தை என்னால விட முடியாதுன்னு சொல்லி அந்த மனுஷனை காப்பாத்துச்சு. அப்பதான் அந்த சிங்கத்துக்கு ஒரு குரல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. தன்னை காப்பாற்ற வந்த மனுஷனை கொல்ல நினைச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்பதான் அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சது. ஒரு காட்டுல சிங்கராஜாவும் நரி அமைச்சரும் ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு குரங்கு அந்த காட்டுக்கு புதுசா வந்துச்சு. ஏமாத்து பேர் வழியான அந்த குரங்கு தனக்கு மந்திர தந்திரங்கள் தெரியும்னு சொல்லி கையில இருந்து சர்க்கரையை வர வச்சுது. இதை பார்த்த எல்லா மிருகங்களும் ரொம்ப பயந்து நடுங்குச்சுங்க. இனிமே நான் தான் உங்களுக்கு ராஜான்னு சொல்லிச்சு. இதை கேட்ட மான் சொல்லிச்சு, எங்களுக்கு ராஜாவா சிங்கராஜா இருக்காரு, நீ எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னுச்சு. உடனே அந்த குரங்கு, நான் இப்பவே போய் அந்த சிங்கராஜாவை தோற்கடிச்சு காட்டுறேன், எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு. உடனே எல்லா மிருகங்களும் குரங்கு கூட போச்சுங்க. அங்க போய் தன்னோட மாயாஜாலத்தை குரங்கு சிங்கத்திடம் காட்டுச்சு. குரங்கோட வித்தையை நல்லா உன்னிப்பா கவனிச்ச மந்திரியான நரி, குரங்காரே, உங்க கூட போட்டி போட எங்க அரசர் தேவையில்லை, நாளைக்கு நானே உங்க கூட போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நரியோட புத்தி கூர்மையை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த சிங்கராஜாவும் மற்ற மிருகங்களும் நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலோட மறுநாள் குளத்துக்கு வந்தாங்க. குரங்கு வந்ததும், இன்னைக்கு போட்டி தண்ணிக்கு மேல நடக்கிறது அப்படின்னு நரி சொன்னுச்சு. இதை கேட்டதும் குரங்குக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆனா நரி டக்குன்னு குளத்துல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்த எல்லா மிருகங்களும் நரியார் தான் போட்டியில ஜெயிச்சாருன்னு சொல்லி குரங்க அடிச்சு துரத்துனாங்க. இதை பார்த்த சிங்கராஜா, எப்படி நரியாரு நீங்க தண்ணியில நடந்தீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு நரி சொல்லிச்சு, அந்த குரங்கு தன்னோட கை இடுக்குல சக்கரை கட்டியை வச்சுக்கிட்டு மேலையும் கிளையும் ஆட்டும்போது அது நசுக்கி சர்க்கரையே வர வச்சது. இதை பார்த்து அந்த குரங்குக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏமாத்துறவங்க ஏமாந்து போவாங்க அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த குரங்கை நான் ஏமாத்தணும்னு நினைச்சேன். ராத்திரியே என்னோட நண்பர்களான ஆமைகளை வரிசையா தண்ணியில யாருக்கும் தெரியாம நிக்க வச்சேன். அவங்க நிக்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்சதால அவங்க மேல நடந்து அந்த குரங்கை ஏமாத்தி துரத்தி விட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு நரி. நரியோட புத்திசாலித்தனத்தை சிங்கராஜாவும் மற்ற எல்லா விலங்குகளும் கேட்டு பாராட்டுச்சுங்க. மற்றவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க எப்போதுமே ஏமாந்து தான் போவாங்க.
ஒரு காட்டு பகுதியில் ஒரு சின்ன ஆடு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது நடந்து போகிற வழியில் ஒரு ஆறு குறுக்கிட்டுச்சு. அந்த ஆற்றை எப்படி கடக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஆட்டுக்கு அங்கே குறுக்க ஒரு பாலம் இருக்கிறது கண்ணில் பட்டுச்சு. உடனே அந்த பாலத்து மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிச்சு. பாலத்தோட அடுத்த முனையில ஒரு பெரிய ஆடு நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பாலம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஒரு நேரத்துல ஒரு ஆடு மட்டும்தான் அதுல நடந்து போக முடியும். அந்த அளவுக்கு சின்னதா இருந்துச்சு. உடனே இந்த சின்ன ஆடு சொல்லிச்சு, ஏ பெரிய ஆடே, நீ கொஞ்சம் நில்லு. நான் இந்த பாலத்தை தாண்டினதுக்கு அப்புறம் நீ வந்து தாண்டு அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்ட பெரிய ஆடு சொல்லிச்சு, நான் தான் இந்த பாலத்துல முதல்ல ஏறினேன், அதனால நீ நில்லு, நான் இந்த பாலத்தை கடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்ட சின்ன ஆடு, இந்த பாலத்துல முதல்ல நான் தான் நடக்க ஆரம்பிச்சேன், நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த பாலத்தை கடப்பேன் அப்படின்னு சொன்னுச்சு. ரெண்டு ஆடுகளும் இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே பாலத்தோட நடுப்பகுதிக்கு வந்துச்சுங்க. ரெண்டு ஆடுகளும் ஒரே நேரத்தில் பாலத்தை கடக்க நினச்சதால ரெண்டு ஆடுகளுமே கால் நழுவி தண்ணியில் விழுந்துருச்சுங்க. அப்போதான் ரெண்டு ஆடுகளும் நினச்சதுங்க, நம்ம ஒருத்தராச்சும் விட்டு கொடுத்துருந்தா இந்நேரம் ஒருத்தராவது நல்லா பாலத்தை கடந்திருக்கலாமே. இதனால் அறியப்படும் நீதி என்னவென்றால், விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இதனால் அறியப்படும் நீதி என்னவென்றால், விட்டு கொடுக்கிறவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர் விட்டு கொடுப்பதில்லை.